நியூஜெர்சியில் உள்ள நியூஃபோர்ட் சென்ட்ரல் மாலில் உள்ள தனது கடையை மூடிவிட்டு சுசிலா வெளியே வந்தபோது வழக்கத்துக்கு மாறாக வானம் இருண்டு வெண்மணலை வாரி இருப்பது போல பூமணி கொட்டி கொண்டிருந்தது. போதாக்குறைக்கு காற்றோடு சேர்ந்து குளிர் வேறு ஊசியால் குத்தி கொண்டிருந்தது. திறந்தவெளி கார் பார்க்கில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களெல்லாம் வெண்பனியால் போர்வை போர்த்தி உறங்கிக் கொண்டிருந்தன. சுசீலா அங்கே நிறுத்தியிருந்த தனது காரில் படிந்திருந்த பனி துகள்களை துடைத்து சுத்தம் செய்துவிட்டு காரை ஸ்டார்ட் செய்து மெதுவாக ஓட்டி கொண்டு வந்தபோது முன் வீதியோரம் நிறுத்தப்பட்டிருந்த வெள்ளை நிற கார் ஒன்று அவளது கவனத்தை கவர்ந்தது. காரின் சொந்தக்காரராய் இருக்கலாம். காரை சுற்றி சுற்றி வருவதும் காரை திறப்பதற்காக அதை இழுத்து பார்ப்பதுமாக இருந்தார். அவருக்கு ஏதாவது உதவி தேவைப்படலாம் என்று எண்ணி தனது காரை அவருக்கு அருகே நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்தாள் சுசீலா. எக்ஸ்கியூஸ் மீ, ஏதாவது உதவி தேவையா? அவர் நிமிர்ந்து அவளை பார்த்தார். பனி ஆடையில் அவரது முகம் மட்டும் வெளியே தெரிந்தது. ஒரு எக்ஸிமா போல நீண்ட தொப்பி காதோடு சேர்த்து தலையை மூடிக்கொண்டிருந்தது. இல்லை, நானே சமாளித்துக் கொள்வேன் என்றார் கம்பீரமான குரலில். கதவு திறக்க முடியலையா? அவர் சற்று தயங்கிவிட்டு ஆமா என்று தலையசைத்தார். அவள் ஒவ்வொரு கதவாக பிடிய கை வைத்து இழுத்து பார்த்தாள். ஏமாற்றம்தான் மிஞ்சியது. சாவி இல்லையா என்று கேட்டார். சாவி இருந்தால் நானே கதவு திறந்திருப்பேனே. புரியுது, உள்ளே வைத்து கதவை சாத்திட்டீங்க அப்படித்தானே? ஆமாம் என்றார். இப்போ என்ன செய்ய போறீங்க? உங்ககிட்ட செல்லுலர் ஃபோன் இருந்தா கொடுங்களே. ஏஐக்கு ஃபோன் பண்ணினா அவங்க வந்து கதவை திறந்து விடுவாங்க. இந்த கொட்டும் பனியிலே அவங்க வர ரொம்ப நேரம் எடுக்கும். அது வரை காத்திருந்தா நீங்கள் குளிர் விரைச்சி போயிடுவீங்க. அப்போது என்னதான் செய்ய சொல்கிறீங்க? இயலாமையின் தோணியில் கேள்வி பிறந்தது. ஒரு வழி இருக்கு. என்ன? உங்கள் வீடு அருகில் இருக்கா? சற்று தொலைவுதான். ஏன், உங்கள் வீட்டில் இதற்கு ஒரு மாற்று சாவி இருக்கும் தானே? ஆமாம் இருக்கு. ஏன் கூட காரில் வாங்க, நாங்கள் அங்கே போய் சாவி எடுத்துகிட்டு வருவோம். வேணாம், உங்களுக்கே வீண் சிரமம். இது ஒன்றும் சிரமம் இல்லை. ஒருவருக்கொரு அவசரத்திற்கு உதவி செய்யாவிட்டால் ஏன் இந்த மனித வாழ்க்கை? வாங்க, வந்து காரில் ஏறுங்க. அவரது பதிலுக்கு காத்திராமல் அவள் தனது காரின் கதவை திறந்து விட்டாள். அவர் தன் வீட்டுக்கு வழிகாட்ட அவள் காரை ஓற்றி சென்றாள். பல்கலைக்கழக காம்பவுண்டுக்கு உள்ளே பிரம்மாண்டமான ஒரு பங்களா முன் கார் நின்றது. அவள் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. இது ப்ரொஃபஸர் ராமநாதோட பங்களா தானே? ஆமா என்று தலையசைத்தார். அப்போ நீங்க? அவள் கீழே இறங்கி தலையை மூடிய தொப்பியை கலட்டினாள். மை காட், நீங்களா சார்? நீங்கள் மாறவே இல்லை, அப்படியே இருக்கிறீங்க. என்னை ஞாபகம் இருக்கா? நான் தான் சுசீலா. அவர் நினைவிற்கு கொண்டு வர பார்த்தார். எந்த இயர் ஸ்டூடெண்ட்? முன்பு நடந்த சம்பவம் ஒன்றை பற்றி அவள் ஞாபகம் ஊட்டினாள். பாடம் முடிந்து கேள்வி கேட்கும் நேரத்தில் அவரிடம் சிரித்து கொண்டே ஒரு கேள்வி கேட்டார். சார், உங்கள் இளமையின் ரகசியம் என்ன? அதுவா? தினமும் காலையிலேருந்து ஜாக்கிங் போகிறேன். உணவு விஷயத்தில் ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறேன். கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது, அவ்வளோதான். அவர் சிரித்து கொண்டே பதில் சொன்னார். இவ்வளோதானா என்று அவள் ஏமாற்றத்தோடு கேட்டபோது எல்லாரும் கொள்ள என்று சிரித்தார்கள். அவரிடம் இருந்து வேறு ஏதாவது பதிலை எதிர்பார்த்தாலோ என்னவோ. பதில் சப்பென்றிருந்தது. இப்போ புரியுது, வாயாடி சுசிலா தானே? சிரித்து கொண்டே கடந்த காலத்தை அவர் நினைவுபடுத்தி பார்த்தார். அவள் தன்னை பற்றி பட்டப்படிப்பு முடிந்த பின் தன் வாழ்க்கையில் நடந்தவற்றை சுருக்கமாக சொன்னாள். அவரிடம் படித்தது, திருமணமானது, ஒரு பெண்ணுக்கு தாயானது, கார் விபத்திலே குடிகார கணவனை இழந்தது, அவர் விற்று சென்ற கடையின் வருமானத்தின் இப்போது ஜீவனம் நடத்துவது, இப்படி பல விடயங்களையும் அவரிடம் சொன்னாள். உட்காரு, என்ன சாப்பிட்ற? காஃபி? இல்லை சார், பரவாயில்ல, புக்ஸ் படிச்சுக்கிட்டு நான் காஃபி கொண்டு வரேன். அவர் சமையலறைக்குள் நுழைந்ததும் ஹாலை நோட்டமிட்டாள் சுசிலா. பெண்கள் இல்லாத வீடு என்பது புரிந்தது. அங்குங்குமாக இறைந்து கிடந்த புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் ஒழுங்குபடுத்தி வைத்தாள். டைனிங் ரூமில் கீழே விழுந்து கிடந்த மேஜை விரிப்பை எடுத்து மேஜையில் விரித்து பூச்சாடியை அதற்கு மேல் வைத்து அழகுபடுத்தி விட்டாள். 5 நிமிடத்தில் அந்த வரவேற்பறை பளிச்சென்று காட்சி தந்தது. வாவ், இது நம்ம வீடா? சுட சுட காஃபியோடு வந்த ராமநாதின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. அவரது புகழ் உரையில் அவளது முகம் பூவாய் மலர்ந்தது. எது எங்கே இருக்கணுமோ அதது அங்கே இருந்தால்தான் அழகு, அதற்கு மதிப்பு என்றால். அவர் சற்றென நிமிர்ந்து பார்த்தால், மகள் போனதோட எல்லாவற்றையும் மறந்துட்டேன், வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் போயிடுச்சு என்று பெருமூச்சு விட்டார்.
மனைவி காலமானது. ஒரே மகள் அவரின் கண்டிப்பான வளர்ப்பு பிடிக்காமல் தனக்கு பிடித்தவனோடு வீட்டை விட்டு வெளியேறியது. அதன் பின் ஏனோ தானோ இன்று தனிமையில் இங்கே வாழ்வது, இப்படி பல விடயங்களையும் அவரிடம் மனவிட்டு பேசினார். அப்புறம் ஆற்று சாவியுடன் இருவருமாக சென்று அவரது கார் கதவை திறந்தார்கள். சுசீலாவிற்கு பலமுறை நன்றி சொல்லி விடை பெற்றார் ராமநாதன். அதன் பின்னர் அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சுசீலாவின் கடைப்பக்கம் செல்ல தொடங்கினார் ராமநாதன். அதன் மூலம் தனிமை என்ற அந்த பயங்கரமான சிறையிலிருந்து மெல்ல மெல்ல தன்னை விடுவித்துக் கொள்வது போன்ற ஒரு வகை உணர்வு அவருக்கு ஏற்பட தொடங்கியது. சுசீலாவின் வேண்டுகோளின்படி வார இறுதி நாட்களில் அவளது வீட்டிற்கு சென்று அவளின் 18 வயதான மகள் நிலாவிற்கு பிரத்யேக டியூஷன் கொடுக்க தொடங்கினார். அங்கேதான் ஒரு நாள் கணிதத்தில் கால்குலஸ் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது அவர் சற்று எதிர்பாராத அந்த நிகழ்ச்சி நடந்தது. பாடம் நடக்கும்போது நிலாவின் கவனம் முழுவதும் பாடத்தில் இல்லாமல் தன்னையே பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பதை அவர் அப்போது கவனித்தார். என்னம்மா, என்ன யோசனை? இல்லை, யூ ஆர் சோ ஹேண்ட்ஸம் என்றால் சட்டென்று. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவர் ஒரு கணம் அதிர்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்தார். என்ன சார், பயந்துட்டீங்களா என்றார் நிலா மெல்லிய புன்சிரிப்போடு. என்னம்மா, நீ படிப்பில் கவனம் செலுத்தலையா என்றார் கண்டிப்பான குரலில். நீங்கள் அழகாக இருக்கிறீங்க என்று கூட சொல்லக்கூட எனக்கு அனுமதி இல்லையா சார்? அவர் ஒரு வினாடி தயங்க, சொல்லலாம், ஆனால் படிக்கும்போது பாடத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும் என்றார். அப்படின்னா பாடம் முடிந்ததும் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். பாடம் முடிந்து அவர் வீட்டுக்கு கிளம்பும் போது அவர் ஓடி வந்து வழிமறித்தார். என்னம்மா? அவள் உடனே அவருக்கு அருகே வந்து லவ் யூ என்று சொல்லி சற்றென்று அவர் கன்னத்தில் முத்தமிட்டார். அவர் அதிர்ச்சியில் ஒரு கணம் உறைந்து போய்விட்டார். அவர் அளவில் அவரது மகள் ஓடி வந்து அப்பா என்று ஆசையுடன் கட்டியணைத்து முத்தம் தந்தது போல உள்ளம் குளிர்ந்து போனாலும் மனசுக்குள் ஏதோ உறுத்தியதால் தன்னை சுதாரித்து கொண்டு, டு யூ லைக் மீ என்றால் பாசத்தோடு. நோ, லவ் யூ, நான் உங்களை விரும்புகிறேன் என்றால் நிலா உறுதியாக. காதலா? என்னம்மா சொல்ற? உனக்கு அதன் அர்த்தம் என்ன என்று தெரியுமா? உன்னை விட வளர்ந்த பெண் ஒருத்தி எனக்கு இருக்கிறாள். இப்படியெல்லாம் தத்து புத்துன்னு நீ சொல்லக்கூடாது. நான் உன் அப்பா ஸ்தானத்தில் இருக்கின்றவன். அப்பா ஸ்தானத்திலையா? யார் சொன்னா? அவர் பதில் சொல்ல வார்த்தைகளை தீருவதற்குள் அவள் தனது அறைக்குள் ஓடி சென்று கதவை அடைத்து சாத்தி கொண்டாள். அவளிடம் எங்கேயோ ஏதோ குறைபாடு இருக்கிறது என்பது அவருக்கு உடனே புரிந்தது. உன்னை போலவே உன் பொண்ணு வாயாடியாக இருக்கிறார். கடைப்பக்கம் சென்ற போது அவர் சுசீலாவிடம் பீடிகை போட்ட ராமநாதன் தொடர்ந்து அவர் நிலா நடந்து கொண்ட விதத்தை எடுத்து சொன்னபோது சுசீலாவிற்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. அப்பா இல்லாத பொண்ணு, அதனாலே தான் பாசத்திற்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் திண்டாடுறா. மகளின் சார்பில் மன்னிப்பு கேட்டாள் சுசீலா. கவலைப்படாத சுசீலா, இந்த வயதிலே இதெல்லாம் இயற்கையாக ஏற்படுகின்ற ஒரு வகை ஈர்ப்பு தான் இது. ஆனால் யாரிடம் சொல்லணும் தெரியாமல் சொல்லிட்டா. போக போக சரியா போயிடுவா. இல்லை, அவளோட பிடிவாதம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். அவள் மனதில் இருக்கிற தப்பான எண்ணத்தை வளர விடாமல் உடனே மாற்றணும். அதற்கு நீங்கள் தான் எனக்கு ஒரு உதவி செய்யணும். செய்வீங்களா என்றார். சுசீலா தயக்கத்துடன், நானா எப்படி அவளுக்கு புத்திமதி சொல்லட்டுமா? புத்திமதிகளெல்லாம் கேட்கக்கூடிய நிலையில் அவள் இல்லை. இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பீங்களா? சுசீலா, நீ என்ன சொல்கிற? ராமநாதன் அதிர்ந்தார். ஆமாம், எனக்கு ஒரு நிரந்தரமான துணை வேணும். அதற்கு நீங்கள் தான் பொருத்தமானவர் என்பதை உங்களோடு பழகும்போது நான் நன்கு புரிந்து கொண்டேன். தவிர என் பொண்ணுக்கும் பாசமிக்க ஒரு அப்பா வேண்டும். அது நீங்களாக இருந்தால் நல்லது என்பது என்னோட அபிப்பிராயம். ஏனென்றால் அவளுடைய மனதிலே தப்பான ஒரு உறவு முறையை வளர்த்து வைத்திருக்கிறாள். அது தவறு என்பதை உங்களால் தான் உணர்த்த முடியும். எப்படி? நீங்களா? அப்பாவை என்று உங்களை பார்த்து கேட்டாலே, அதனாலே நீங்கள் தான் இனிமேல் அவளுக்கு அப்பா என்று நாம் அவளுக்கு நிரூபிக்கணும். எனக்காக இதை செய்வீங்களா? அவரிடம் யாசிப்பது போல கையேந்தினாள் அவள். சுசீலா அழைப்பு மணியை அடித்தபோது நிலாதான் ஓடி வந்து கதவை திறந்து விட்டாள். வாசலில் மாலை கழுத்துமாக தாயும் புரொஃபசர் ராமநாதன் இருப்பதைக் கண்டு திக்குமுக்காடி போனாள். நிலா, இனி இவர்தான் உனக்கு அப்பா. அம்மாவின் பார்வையின் அர்த்தம் அவளுக்கு சொல்லாமலே புரிந்தது. அன்று முழுக்க மூவரும் ஒருவருக்கொருவர் அதிகம் பேசிக்கொள்ளாமல் ஒரு மௌன படமாக நாள் நகர்ந்தது. இரவு தற்செயலாக விழித்த நிலா தன்னை அணைத்தபடி அம்மா படுத்திருப்பதைக் கண்டு சற்றென்று எழுந்து உட்கார்ந்தான். நீங்களாம்மா? நீங்கள் இங்கே ஏன்? இது என்னுடைய கேள்வி? தினமும் உங்கூட தானே படுக்கிறேன். என்னம்மா இது? எத்தனை நாளைக்கு இப்படி என்னோட? சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் விம்மினாள் நிலா.
சரி சரி, எனக்கு தூக்கம் வருது. இப்போ நீங்கள் எழுந்து உங்கள் ரூமுக்கு போங்க. நான் தொந்தரவு இல்லாமல் தூங்க விரும்புகிறேன். மகளின் இந்த பேச்சால் சுசீலா மிகவும் நொந்து போனாள். தயக்கத்துடன் எழுந்த அவளை ஒரே பிடிவாதமாக பிடித்து இழுத்து சென்று ராமதான் இருந்த அறைக்குள் தள்ளி கதவை சாத்திவிட்டு வந்து கட்டளையில் விழுந்தாள் நிலா. காலையில் நிலா எழுந்து வந்தபோது சுசீலா சமையல் அறையில் காஃபி தயாரித்து கொண்டிருந்தாள். இந்தா காஃபி. தேங்க்ஸ். ஆமாம், அப்பா எங்கம்மா? அப்பாவா? சுசீலா நம்ப முடியாமல் கேட்டாள். ஆமாம், அப்பாவை தான் கேட்குறேன். அவர் ஹாலில் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கார். காஃபி கொடுத்தியா? இல்லை, கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன் என்று வாங்கி கொண்டு போய் ராமநாதனிடம் நீட்டினா. காஃபி சாப்பிடுங்கப்பா. வாசத்தோடு அப்பா என்று அழைக்கும் குரலை கேட்டு எத்தனை காலமாச்சு என்று எண்ணி பெருமூச்சு விட்டவர் ஒன்றும் பேசாமல் அவளிடம் இருந்து காஃபியை வாங்கி மேஜையில் வைத்தார். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டீங்களா? ஏக்கத்தோடு கேட்டாள் நிலா. அவளது மௌனம் அவளது மனதை ஆழமாக பாதித்தது. நீங்கள் தேங்க்ஸ் கூட சொல்ல வேண்டாம், என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதுவே எனக்கு போதும். அவரது கைகளை பற்றி கொண்டு விம்மியபடி கேட்டாள் நிலா. என்னம்மா, என்ன இது? ஏன் அலற என்றார் அவர் பதப்பதத்து. நான் உங்கள் மனசை நோகடிச்சிடப்பா. நான் எடுத்த முழு சரியோ தப்போ, ஆனால் அதை நிறைவேற்றுக்க நான் தேர்ந்தெடுத்த வழிமுறை நிச்சயம் தப்பு தான்ப்பா. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு புரியலம்மா, என்ன முடிவு, என்ன வழிமுறை? அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா எனக்காகவே வாழ்ந்தாங்க. அவங்க ஆசை உணர்ச்சிகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு ஜடமாகவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 38 வயசு ஒரு வயசா? மறு கல்யாணம் பண்ணிக்கமான்னு பல முறை எடுத்து சொன்னேன். பிடிவாதமாக மறுத்துட்டாங்க. அப்புறம் நீங்கள் எனக்கு அறிமுகமானீங்க. நீங்களும் அம்மாவும் நல்ல புனை உணர்வோடு பழகுனீங்க. அதனாலே அம்மாவிற்கு நீங்கள் தான் ஏற்ற துணை என்று நான் முடிவெடுத்தேன். அதை செயற்பட்ட நான் ஒரு அதிரடி நாடகம் போட்டேன். அம்மாவை வழிக்கு கொண்டு வர இதைவிட வேறு வழி எனக்கு தெரியவில்லை. நான் எடுத்த முடிவு தப்பானதென்றால் என்னை மன்னிச்சிடுங்கப்பா ப்ளீஸ். இல்லைம்மா, நீ ஒரு தப்பும் பண்ணலை. மகளுக்கு வரன் தேடி திருமணம் செய்து வைக்கும் அம்மாக்களை தான் பார்த்துருக்கேன். ஆனால் அம்மாவுக்கு திருமணம் செய்து வைத்த முதல் பெண்ணை இப்போதுதான் பார்க்கிறேன். யூ ஆர் கிரேட். உண்மையாக தான் சொல்கிறீங்களா? அப்போது என் மேலே உங்களுக்கு கோபம் இல்லையா? அவள் விழி உயர்த்தி ஆவலாய் கேட்டாள். மகளை அணைத்து அவளின் முன் உச்சியில் பாசத்துடன் முத்தமிட்டார் ராமநாதன். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.